முட்டை அடை வச்சு 10 நாளைக்கு மேலே ஆச்சு. சரி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்து லைட் அடிச்சு பார்த்தா ஒரே ஒரு முட்டை மட்டும் நல்லாவே ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இந்த முட்டையில் தெரியும் பாருங்களேன், இந்த ரத்த ஓட்டம் எல்லாமே தெரியும். மீதி முட்டை எல்லாமே ஒன்றுமே அவ்வளோக்கா தெரியவே இல்லை. சரி ஏதோ ஃபார்ம் ஆயிருக்குன்னு சரி உடச்சி பார்க்கலாம்னு சொல்லி உடச்சி பார்த்தா அது ஒன்றுமே ஃபார்ம் ஆகவே இல்லை. அப்புறம் மேகி இருந்துச்சு, மேகிக்கு தான் போட்டேன். அது வந்து இன்குபேட்டர் ஃபால்ட்டா இல்லை முட்டை ஃபால்ட்டான்னு தெரியல. உள்ளே உடச்சோடனே அப்படியே நார்மல் எக் மாதிரி தான் இருந்துச்சு, ஒன்றுமே ஃபார்ம் ஆகவே இல்லை. ரத்தம் ஓட்டம் இந்த ரத்தம் இது எதுவுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பிரைட்னஸ் எதிர வந்து தெரியுங்களா? பிரைட்னஸ் தெரியலடா, நரம் தெரியுது. விடு அதே ஒன்று தான் ஆமாம். இது ப்ரெஸ் போட்ட முட்டையா? இது புதுசாக வாங்கிட்டு வந்த கோழி. வாங்கிட்டு வந்த புதுசில் கூடயே தான் இருக்கும். மற்ற கோழிங்கெல்லாம் கொத்துறதுனால நம்ம கூடயே தான் இருந்துச்சு. தீனி சாப்பிட்றது எல்லாமே கூடயே தான் இருந்துச்சு. அடையிறது கூட நம்ம கிட்ட வந்து அடையும். ஆனால் போக போக என்னாச்சு, அது மற்ற கோழி கூட சேர்த்து பக்கத்தில் வரவே வராது. அதுக்கப்புறம் அதே மற்ற கோழி கூட செட் ஆகிடுச்சு. அப்புறம் வாத்துக்கு தண்ணி செட் பண்ணலான்னு சொல்லி அசோலா பேக் ஒன்று இருந்துச்சு பழசு, அதில் தண்ணி ஊற்றி ஃபுல்லாகவே செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வாத்து திறந்து விட்றோம். தண்ணியை பார்த்தோன்னா அது ஜாலியாக தண்ணிக்குள்ளே விளாண்டுக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப நேரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பிடிச்சி கூண்டிலே விட்டாச்சு. கோழி இருக்கிறனால திறந்து விட முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். காலையில் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வச்சுட்டு பார்க்கும்போது எல்லா கோழியும் ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பேன். அப்படி பார்க்கும்போது ஒரு கோழி கொஞ்சம் நூலில் மாட்டி மெதுவாக நடந்துட்டு இருந்துச்சு. பக்கத்தில் போனோன்னா அது ஓட முடியல, அப்படியே உட்காந்துருச்சு. கோழி வளர்க்குறவங்க அந்த வேஸ்ட்டாக கடையிலேருந்து வாங்கிட்டு வர பார்சல் பேப்பர், அந்த நூல் எல்லாமே இல்லை ரோட்டில் இருக்க டஸ்ட்பினில் கரெக்டாக போட்டுருணும். அதுக்கப்புறம் நூலை எடுத்து விட்டு கோழி கொஞ்சம் தீனி வச்சேன். அதுக்கப்புறம் கருப்பு கோழி முட்டை விட்டுற மாதிரி சவுண்ட் விட்டுச்சு. பக்கத்தில் போனோன்னா முட்டை விட்டுருந்துச்சு. இதுதான் முட்டை விடாமல் இருந்துச்சு. அப்புறம் நெல் போட்டு இப்போ ஓகே தான் முட்டை விட்டுருச்சு. பக்கத்தில் போனாலும் நவராது எதுவுமே பண்ணாது. நம்மளே எடுத்து வெளியில் விட்டால் மட்டும் தான் போகும். நான் முட்டை எடுத்துக்கிறேன், நீ வெளில கிளம்புன்னு சொன்னேன். அப்பயும் உட்காந்துட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் கையில் எடுத்து முட்டையை பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு, உடைக்காமல் இருந்துச்சு. சம்டைம்ஸ் உடச்சிடும். அப்புறம் கூண்டு மேலே வந்து எறும்பு இருந்துச்சு, செவ்வெரும்பு. கோழி குஞ்சு அதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ 1-2 தான் இருக்குது, போக போக நிறையா வந்துடும். அதுக்குள்ளே நம்ம காலி பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். கோழிக்கு வாழை மரத்தில் இருக்க இடக்கண்ணெலாம் வெட்டி போடலான்னு சொல்லி போனேன். அங்கே போனால் இங்கே தட்டில் ஏறி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு மாட்டுக்கு வைக்கிறதுல. அதுங்க தான் எப்படின்னு பார்த்தா இந்த பொட்டை கோழிங்களும் அவ்வளோ தான் ஏறி அந்த பூட்டையை மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சரி நீங்கள் சாப்பிட்ருங்கன்னு சொல்லி நான் வந்துட்டேன். அப்புறம் வாழை மரத்துக்கு அடியில் போனேன். அங்கே ஒரு வாழை பூட்டை இருந்துச்சு, அதை வெட்டிட்டு கீழே இருக்க இடக்கண்ணு எதாவது இருக்கான்னு பார்த்தேன். இடக்கண்ணு வந்து நல்லாமே கோழி கொத்தி இருந்துச்சு. எல்லாமே கோழி இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லாமே கொத்தி இடக்கண்ணெலாம் வேஸ்ட் பண்ணிடுச்சு. வாழை மரம் வச்சுருக்கும் போது எப்பயுமே ஒரு சாரி இல்லைனா தடுப்பு எதாவது வைக்கணும், இல்லைனா கோழிங்கெல்லாம் அந்த இடக்கண்ணை வளரவே விடாது. அப்புறம் ஒரு இடக்கண்ணை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி கோழிக்கு போட்டேன். அது எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்களேன். அது அப்படியே விட்டாலும் சாப்பிட்ருக்கும், ஆனால் 1-2 கோழி மட்டும் தான் சாப்பிடும். சரி எல்லா கோழிக்கும் வெட்டி போடலான்னு சொல்லி மரத்தோட இதெல்லாம் சாப்பிட்டா ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இது வந்து சிறுவிடை நாட்டுக்கோழி. நான் கோழி கடையில் பார்த்தோன்னா நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். அது என்ன பசியில் இருந்துச்சோ தெரில, போட்ட உடனே அரிசி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த சேவல் வந்து டிஸ்கவரி சேனலெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இருக்காது. ஆனால் அந்த ரெட் ஜங்கல் ஃபவுல்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கொஞ்சம் இருக்கும். இது வந்து நாங்கள் பெருவேடை சேவல் ஒன்று வளர்த்துறோம், அந்த சேவல். இது வந்து மேலே கூண்டிலே வச்சுருக்கோம், கீழே வச்சுட்டு தான் சண்டை போடுன்னு சொல்லி. சரி ரெண்டுத்தையும் ஒரே நாளில் தெரியாமல் திறந்து விட்ட ஒரு நாள் 2 பேரும் எப்படி ஓடி பிடிச்சி விளாட்றாங்கன்னு பாருங்களேன். அது துரத்த இது ஓட நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி ஒரு சேவல் வச்சுருக்கப்போ புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒரு சேவல் இருந்தால் இப்படி தான் சண்டை போடும். எப்படியும் நார்மல் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அப்புறம் இது சரியாக போயிடும் கொஞ்ச நாளில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். கோழி முட்டை விட்டுருச்சு. சரி இப்போ எடுக்கலாம்னு சொல்லி போனால் அங்கே நாய்க்குட்டிக்கு பின்னாடியே வந்துச்சு. இருங்கடா நான் எடுத்துகிட்டு வரேன்னா அதுங்களும் பின்னாடியே வந்துகிட்டே இருந்துச்சு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே போனால் கோழி கத்திக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக. 2 கோழி ஒரே கூண்டில் வச்சு அடைச்சிட்டேன். அது விட்டுரும், என்ன தான் எத்தனை கோழி வச்சு அடைச்சாலும். உள்ளே பார்த்தா ஒரு கோழி மட்டும் தான் முட்டை விட்டுருந்துச்சு. காலையிலே வெள்ளை கோழி விட்டுருச்சு. கோழி வந்து புதுசாக இப்போ தான் விடுது ஃபஸ்ட்டு முட்டை. நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் வீடியோ லாஸ்ட்டில். இந்த கோழி நல்லாயிருக்கும், இந்த கோழி பார்க்குறதுக்கு. வெள்ளை கோழி வெளில வந்துருச்சு, அடைக்க உட்காந்துருச்சு. ஆனால் திருப்பி எந்திரிச்சு வந்துடுது. ஒரு முட்டை எடுத்தாச்சு. அடுத்த கூண்டில் வந்து ப்ரௌன் கோழி வச்சுருந்தேன், அதையும் திறந்து எடுத்துட்டேன். இந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் பாருங்களேன், இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த முட்டையும் எடுத்தாச்சு. 2 முட்டையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ அந்த கோழியை காட்டுறேன் பாருங்களேன். அது புதுசாக விடுது இப்போ தான். ஃபஸ்ட்டு இது எங்கள் வீட்டிலே பிறந்து எங்கள் வீட்டிலே வளர்ந்தது. நல்லாயிருக்கும் இந்த கோழி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பப்பாளி மரத்தில் காய வச்சிருச்சு. முன்னாடிலாம் நிறைய மரம் இருக்கும், ஆனால் இப்போலாம் வரதே இல்லை. கீழே பார்த்தா நாய்க்குட்டி படுத்துருந்துச்சு. வாடா வேலை செய்யலாம்னு சொன்னால் எனக்கு தூக்கம் வருது, நீ போய் வேலை செய்யணும்னு சொல்லிச்சு. அப்புறம் கத்தாழை செடி வச்சிருக்கோம், அங்கங்கே வச்சு விட்ருவோம், கோழி கொத்தி சாப்பிடும். இல்லைனா அடிக்கடி நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் காட்டில் கொஞ்சம் தேக்கு மரத்தோட கிளையெல்லாம் வெட்ட வேண்டிய வேலை இருந்துச்சு. நம்ம அப்பப்போ வெட்டி விட்டோம்னா மரம் கொஞ்சம் நல்லாவே பெருக்கும்.
இந்த மரம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஞ்சு வளர்ந்துருச்சு, வெயிலுக்கு ஏற்ற மாதிரி போயிடுச்சு. அப்புறம் எல்லா செடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிட்டோம். புதரா இருந்துச்சு ரொம்பவே. கோழிங்கெல்லாம் போனால் பாம்பு ஏதாவது வந்துடும் சொல்லி எல்லா கிளையும் வெட்டியாச்சு. அப்புறம் செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கி வச்சது. இப்போலாம் பாசம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் செங்கல் வேஸ்ட் ஆகுது. அப்புறம் வேப்ப மரம் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கு போட்டேன். அது வந்து இப்போ தான் வெட்டணும், அது வெயில் வரலன்னு சொல்லி அதை வெட்டியாச்சு. மாடு போட்டோன்னு நல்லா சாப்பிட்டுச்சு. வேப்பலையில் ஏதோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லுவாங்க, சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.